குட்கா வைத்திருந்ததாக சொல்லி விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட சபரிவர்மன் என்கிற மாற்றுத்திறனாளி நாகர்கோவில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையினரால். அவருடைய உடல் கூராய்வுகள் எல்லாம் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அவருடைய உடம்புல 19 இடங்கள்ல படுகாயம் இருக்கிறது, எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கிறது, கையையும் கால்களையும் கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் இருக்கிறது. இப்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 வார்டன்கள் அவர்கள்தான் இந்த குற்றவாளிகளா? முதல்ல ஆய்வுக்கு போன எஸ்ஐ பிரைட் பிளஸிலுக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? உண்மையில என்ன நடந்தது? தமிழக அரசு காவல்துறையை தனது கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் மௌனித்திருக்கிறார்? ஏன் இதற்கு அரசு சார்பில் எந்த விளக்கமும் இதுவரை சொல்லப்படவில்லை? சபரிவர்மனுடைய மனைவியும் உறவினருடைய குற்றச்சாட்டுகள் இதில் என்னவாக இருக்கிறது? அவர்கள் என்ன முறையீடுகளை அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிறார்கள்? பார்ப்போம் காணொலி. சபரிவர்மன் குமரி மாவட்டத்துல ஈத்தங்கரை பகுதியில நாராயணபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறாரு. இவர் பாஜகவினுடைய ஒரு கிளை செயலாளராக இருக்கக்கூடிய நபர். முன்னாள் பாஜகவினுடைய எம்எல்ஏ எம்ஆர் காந்தி அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். சமூகத்துல தேவையான இந்த மக்களுக்கு சில உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்கிறார். அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஒரு இடையில இருந்து அவர்களுக்கு ஏதாவது சான்றிதழ்கள் கிடைக்கணும்னா, ரேஷன் கார்டில் ஏதாவது பிரச்சனைனா, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல உதவக்கூடிய ஒரு நபராகவும் இவர் இருந்திருக்கிறார். அந்த பகுதியில் அறியப்பட்ட ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார். அதுதான் அவருடைய தகவலாக இருக்கிறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 9ஆம் தேதி வியாழக்கிழமை காவல்துறையினர் எஸ்ஐ பிரைட் பிளஸில் இந்த செந்தாமரை குளம் காவல் நிலையத்தினுடைய எஸ்ஐயாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு ஆய்வுக்கு வரார். இந்த பெட்டிக்கடையில் ஆய்வுக்கு இவர்கிட்ட பணம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதுபோல் 5 பாக்கெட்டு கோல்டு ஃபில்டரு சிகரெட்டு தரணும் அப்படின்னு சொன்னதாக இவருடைய மனைவி இடத்துல சபரிவர்மன் தெரிவித்ததாக அவருடைய மனைவி சொல்றாங்க. அவருடைய வாக்குமூலத்தில் சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு சபரிவர்மன் வீட்டுக்கு போறாரு. வீட்டில் போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இதுல என்கிட்ட அதிகப்படியான பணம் கேட்குறாங்க, எஸ்ஐ பணம் கேட்குறாரு, சிகரெட்டு கேட்டாரு, இதில் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. எனக்கு என்னமோ போல் இருக்கு அப்படிங்கிறத பேசுறாரு. அப்போது இவருடைய மனைவி நம்ம அண்ணாச்சிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது சின்ன விஷயம்தான், இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாயந்தரம் மறுபடியும் அந்த பெட்டி கடைக்கு காவல்துறையினர்லேருந்து ஆள் வருது. ஆள் இவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. சபரிவர்மன் வீட்டில் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறாரு. அப்போது காலையில் பேசினா அந்த விஷயம் இந்த மனைவியினுடைய மனசுல வருது. எஸ்ஐக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஏதோ ஏற்பட்டிருக்கு, இதை காரணமாக வைத்து ஏதாவது செஞ்சிடக்கூடாது அப்படின்னு மனசு பதைக்குது. அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி இவர்கிட்ட ஆதார் அட்டையை கொண்டு வர்றதுக்கு சொல்றாங்க. காவல்துறையில் சொல்றாங்க. இவங்க ஆதார் அட்டையை எடுத்துட்டு போறாங்க. ஆதார் அட்டையை எடுத்துட்டு போகும்போது பார்க்கக்கூடிய காட்சி நெஞ்ச உலுக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு அவருடைய மனைவி பேசுறாங்க. எப்படின்னு சொன்னா, கையையும் கால்களையும் நீட்டியபடி தலையை குனிஞ்சு போட்டுட்டு அவருடைய கணவர் இருந்திருக்கிறாரு. ஏதாவது தாக்கப்பட்டிருக்கலாம், ஏதாவது அச்சுறுத்தி இருக்கலாம் அப்படின்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. அப்போ நீங்க விசாரணைக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்க, இந்த மாதிரி ஏதாவது செய்வீங்கன்னு சொன்னா நான் யாரையாவது அழைச்சிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு காவலர் இந்த அம்மாட்ட நீங்க யாரையாவது அழைச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நாங்க ரிமைண்ட் பண்ணிடுவோம், இது ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்க ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா, ஆதார் கார்டை கொடுங்க, எஸ்ஐ வந்தோன்னா ஒரு ஃபார்மாலிட்டி எழுதிட்டு நாங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா ரொம்ப பயத்தோட அப்படியே போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர் வீட்டுக்கு வரல, இவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அடைச்ச தகவலை வீட்டுக்கு சொல்றாங்க. இந்த அம்மாவும் இவருடைய மனைவி, அதாவது சபரிவர்மனுடைய மனைவியும் அவருடைய மதினியாரும் சபரிவர்மனுடைய சகோதரியும் சேர்ந்து நாகர்கோவில் சிறைச்சாலைக்கு போறாங்க. சிறைச்சாலைக்குள்ள போகும்போது அவர் அதிர்ச்சிக்குரிய சில விஷயங்களை சொல்றாரு. எனக்கு கையில 5 பாக்கெட் குட்கா இருந்ததாக வழக்கு போட்டிருக்கிறாங்க, என்ன ரொம்பவும் அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
என்ன எப்படியாவது நீ வந்து வெயில்ல எடுத்துரு, அதற்கான வேலைகளை செய் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. இந்த அம்மாவும் வந்து அவரை வந்து வெளியில எடுக்கிறதுக்கு வக்கீல் எல்லாம் பார்த்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனா அது வெள்ளிக்கிழமையானதுனால அன்னைக்கு அது முடிகிறது வந்து சிரமம். இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு சிரமம். சனி ஞாயிறு இரண்டுமே வந்து விடுமுறை நாட்கள். இந்த நாட்கள்ல வந்து எதுவுமே வந்து நடத்தலை. இனிமே வந்து திங்கட்கிழமை காலை தான் ஏதாவது வேலைகளை வந்து செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல தான் அதிகாலையில வந்து இந்த அம்மா ஆனந்தவல்லிக்கு வந்து காவல் நிலையத்துல இருந்து போன் வருது. போன் வந்து உங்களுடைய கணவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, நாங்க வந்து ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு போறோம் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த அம்மா பதறிக்கொண்டு ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில இவரும் உறவினர்களும் எல்லாரும் போகும்போது எங்கன்னு பார்த்தாச்சுன்னு சொன்னா அவர் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா மார்ச்சுவரியில் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க உடம்பு சரியில்லாம அவரை கூட்டிட்டு வரதாக சொன்னீங்க. அவர் மார்ச்சுவரியில் எப்படி போனாரு அப்படிங்கிற கேள்விகள் அதிர்ச்சியை வந்து இந்த அம்மாவுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்பதான் தெரியுது தன்னுடைய கணவர் வந்து சிறைச்சாலையில வச்சு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த குடும்பமே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்தது. அங்க போராட்டத்தை அந்த குடும்பம் தன்னுடைய கணவனுக்கு கொலை செய்யப்பட்ட தன்னுடைய கணவனுக்கு நீதி கேட்டி போராடும் போதுதான் பெரம்பலூர்ல நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர் தூவி வரவேற்கப்படுகிறார். ரேஷன் கடையில போய் அரிசி அளந்து கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில வந்து நீதி கேட்டு படுகொலை செய்யப்பட்ட தன்னுடைய கணவனுடைய பிரச்சனைகளை இந்த குடும்பம் வந்து போராடி வெளியில சொல்லி கொண்டிருக்கிற போது முதலமைச்சருடைய பகுதியிலிருந்து எந்த விதமான அணக்கமும் எதிர்வினையோ இதற்கு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எதிர்வினைகள் வந்து வரல. கடந்த ஆட்சியில வந்து அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு காவலர் வந்து கொலை செய்யப்பட்டார் போலீஸ்காரங்களுடைய விசாரணையில. அதற்கு தாவேக்காவினர் விஜய் அவர்கள் வந்து உங்களால வந்து சாரி மட்டும்தான் கேட்க முடியும், ஏன்னா அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாத்துக்குமே வந்து நீதிமன்றங்கள் தான் தலையிட்டு உங்களுடைய தலையில வந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கிறீங்க, உங்க ஆட்சி இனி எதுக்குங்க சார், உங்க சிஎம் பதவி எதுக்குங்க சார், எப்படி கேள்வி கேட்டாலும் உங்கள்கிட்ட இருந்து பதில் வராது. ஆனா இந்த அட்டூழியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எதிராக தாவேக்கா தொடர்ந்து மக்களோடு இணைந்து போராடி உங்களை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அன்றைய தாவேக்காவினுடைய தலைவர் அவர்கள் வந்து சூளுரை உரைத்தார். இன்னைக்கு உங்களுடைய ஆட்சியில இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு அப்பாவி, அதுவும் மாற்றுத்திறனாளியான ஒரு நபரை வந்து சிறைச்சாலையில கூட்டிட்டு போய் காவல்துறையினர் அடிச்சே வந்து கொன்னு இருக்கிறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய நியாயமான கரிசனை என்ன அந்த குடும்பத்தின் மீது அப்படிங்கிற கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அவர் மூச்சு விடாமல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய அதிர்ச்சியாக நமக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது அவருடைய இந்த உடல்கூறு ஆய்வு பரிசோதனை எல்லாம் செஞ்சு அதனுடைய ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு. பெரிய அதிர்வலைகளை அது உருவாக்கி இருக்கிறது. 19 இடங்கள்ல படுகாயம் இருக்கிறது அவருடைய உடம்புல. 2 கால் முட்டிகளும் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அவருடைய வலது கை வந்து அதுதான் வந்து ஊனமானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த கையில வந்து 3 இடத்துல வந்து எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. தலையில பார்த்தீங்கன்னு சொன்னா படுகாயம் இருக்கிறது, இரத்த கசிவு இருந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. தோல்ல பல இடங்கள்ல வந்து ரத்தம் சுண்டி போன அடையாளங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை விட இன்னும் கொடுமை என்னன்னு சொன்னா 2 கைகளையும் கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள். கால்களை கட்டி வச்சதுக்கான அடையாளங்கள் வந்து இருக்கிறது. அப்போ ஆனா ஒரு மாற்றுத்திறனாளியே இப்படி எந்த விதமான மனிதாபிமானம் இல்லாமல், ஈவு இரக்கம் இல்லாமல் அடித்து கொலை செய்ய வேண்டிய அளவுல காவல்துறையினுடைய மனம் இருக்குன்னு சொன்னா அதை என்னவென்று சொல்வது? முதலமைச்சர் வாய் திறக்காதது மட்டுமல்ல, வேறொரு அமைச்சர் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு போன் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட
இந்த காவலர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இப்போது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக தினகரன் நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. உண்மையிலேயே அது உண்மையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப மோசமாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல சொல்ல வேண்டியதாக இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல குமரி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், அதுபோல நெல்லை சிறைத்துறை எஸ்பியாக இருக்கக்கூடிய தாமரைக்கண்ணன் 2 பேரும் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. இந்த விசாரணையில சிறைத்துறையில இருக்கக்கூடிய சிறைக்கு உள்ளால இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் பல்வேறு அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள் வெளியாகி இருக்கிறது. சபரிவர்மன் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெயில கொண்டு போன பிறகு 2 நாட்களும் அவர் உணவு உட்கொள்ளவில்லை. சனி ஞாயிறு 2 நாட்களுமே உணவு உட்கொள்ளல. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அவர் கதறி அழுததாகவும், என்னுடைய பிள்ளைய பார்க்கணும், என்னை வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக, கத்தி சத்தம் போட்டதாக சொல்றாங்க. இது காவல்துறையினர் சொல்லக்கூடிய விஷயமா, எப்படி இந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. தினகரன் நாளிதழில் வந்த செய்தியினுடைய அடிப்படையில் தான் இதை நம்ம பேசுறோம். அப்போ அங்க வார்டன் ஜெகன் ரொம்ப மிரட்டி இருக்கிறாரு. மிரட்டி அவரை தாக்கி இருக்கிறாரு. தாக்குனது மட்டும் இல்ல, அவருடைய கையையும் காலையும் கட்டி போட்டதாக சொல்லப்படுகிறது. மறுபடியும் ரொம்ப பிந்தி ஒரு 10 மணி போல மீண்டும் இவரை கையையும் காலையும் அவுத்து விட்டு மறுபடியும் இவர் மீது தாக்குதல் நடத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை இரவே அவர் இறந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. இவருடைய ஜெகனுடைய டியூட்டி முடிஞ்சு அவர் போயிடுறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வேற ஒரு சிறைத்துறை காவலர் வர்றாரு. இந்த நிலையில வார்டன் ஜெகன் அவருடைய டியூட்டி முடிஞ்சு போயிடுறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா சிவகுமார் அப்படிங்கிற ஒரு வார்டன் வர்றாரு. இவர் அவரை பார்த்த பிறகும் இவருக்கு புரியுது, அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது புரியுது. ஆனாலும் இவர் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அடுத்த நாள் விடிய காலம் அடுத்த நாள் அதிகாலையில் 5:40க்கு ரோல் கால் பண்ணும்போது எல்லா கைதிகளும் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணும்போது இவர் அந்த இடத்துக்கு வரல. அதாவது குனிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, கால்களை குத்த வச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் வரல. அப்போதுதான் இவர்களுக்கு உண்மை உழுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போதான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த சம்பவங்கள் எல்லாம் அதன் பிறகு நடந்திருக்கு. இதுல மிகப்பெரிய கேள்விகள் நமக்கு எழுகிறது. ஒன்று இந்த தொடக்க புள்ளியை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல சொன்னது போல செந்தாமரை குளம் காவல் நிலையத்தினுடைய எஸ்ஐ பிரைட் பிளஸில் ஆய்வுக்கு போறாரு. இந்த ஆய்வுல இருந்து தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. இந்த ஆய்வுல இந்த சபரிவர்மனுடைய கடையில் ஒருவேளை குட்கா வச்சிருந்திருக்கலாம், சின்ன பாக்கெட்டுகள் வச்சிருந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த குட்கா இல்லாத நிலையிலே சிகரெட் கொடு, இல்லைன்னா குட்கா நீ வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சபரிவர்மன் வீட்டில் சொன்னதுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அது மட்டுமல்ல, இவரை ஆய்வுக்கு விசாரணைக்கு அழைத்து போயிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அழைச்சிட்டு போன பிறகு அதற்கு பிறகு இவர் மேல குழந்தைகளுக்கு குட்கா விற்றதாக, சிறு வயதினருக்கு குட்கா கொடுத்ததாக சொல்லி வழக்கு பதியப்பட்டு தான் இவரை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வன்மம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த எஸ்ஐ தன்னை எதிர்த்து பேசின இந்த சபரிவர்மனை எப்படியாவது அடிக்கணும், உதைக்கணும், இல்லைன்னா பழிவாங்கணும் அப்படிங்கிற விதத்துல தான் இந்த வழக்கே புனையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்கு. அப்போ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில கொண்டு போயிருக்கிறாங்க. சிறைச்சாலையில கொண்டு போன பிறகு அங்க ஜெகன் தாக்க வேண்டிய, அங்க இருக்கக்கூடிய சிறைக்காவலர் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை இந்த எஸ்ஐக்கும் ஜெகனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? உள்ளால சொல்லி இப்படி ஒருத்தன் வாரான், அவனை நீ கவனிச்சுக்க அப்படின்னு சொன்னாரா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்புகிறது. என்னன்னா, சாதாரண ஒரு நபரையே அடிக்கணும் நான் யோசிக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு மாற்றுத்திறனாளிய
மேல கை வச்சு கொடூரமான முறையில் தாக்கி படுகொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்து எழுகிறது. ஒரு கட்சியை சார்ந்த ஒரு கட்சியில கிளை செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கே, பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த நபருக்கே இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடக்கிறது என்று சொன்னால் சாதாரணப்பட்ட நபர்களுக்கு எந்த மாதிரியான கொடூரம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால நினைச்சே பார்க்க முடியல. இந்த காவல்துறையினுடைய அராஜகமும் அட்டூழியமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் வந்து இன்னுமே இந்த சம்பந்தமாக வாய் திறக்கல அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு. கடந்த ஆட்சியில வந்து நீங்க வந்து சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியவில்லை என்று சொன்னால், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடூரங்களை தடுத்து நிறுத்த முடியலைன்னா நீங்க உங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார், அன்றைய தாவேகாவினுடைய முக்கியமான கட்சி பொறுப்புல இருந்த நபர் வந்து சொன்னாரு. இன்னைக்கு அவர் எந்த மாதிரியான பதிலை இதற்கு சொல்லுவார்? அதுபோல விஜய் அவர்கள் முன்னால பேசினதெல்லாம் நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம். இதுல முதலமைச்சருடைய பார்வை என்னவாக இருக்கிறது? பாதிக்கப்பட்டு நிற்கதியாக நிற்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளும் களத்தில் இறங்கி கடுமையான போராட்டங்களை நடத்தினாங்க. பாஜக, திமுக உட்பட அத்தனை கட்சிகள் வந்து களத்தில் இறங்கினாங்க. நாம் தமிழர் உட்பட இதற்கான எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில சபரிவர்மனுடைய மனைவிக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணும், அதுபோல 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் சபரிவர்மனுடைய உடலை பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு பெறுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பேச்சுவார்த்தை போய்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோல இதற்கு முன்னாலேயே 2 நாட்களுக்கு முன்னாலேயே சபரிவர்மனுடைய வீட்டுக்கு போய் சுகமில்லாம இருக்கக்கூடிய அவருடைய தந்தையை மிரட்டி சைன் வாங்குறதுக்கு முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. உடலை வாங்குறதுக்கான முயற்சி வந்து செஞ்சிருக்கிறாங்க காவல்துறையை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில தான் வருவாய்த்துறையில, குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய வருவாய்த்துறையில வந்து இவருக்கு தற்காலிகமான, ஆனந்தவல்லி என்கிற சபரிவர்மனுடைய மனைவிக்கு தற்காலிகமான ஒரு வேலையை கொடுத்து, அதன் பிறகு தமிழக அரசனுடைய ஒப்புதலோட அவருக்கு இந்த வேலையை வந்து நாங்கள் பெர்மனன்ட் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் இப்போது போய்கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது. எந்த அளவுக்கு இது உண்மை, எந்த அளவுக்கு இதை இந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது தெரியல. அதாவது கரூர்ல இறந்த ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் வந்து நெருக்குதல்ல சிக்கி மாட்டி இறந்து போன 41 நபர்களுடைய குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு அரசு பணியை வந்து தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. ஆனால் அரசாங்கத்தினுடைய அட்டூழியத்தின் மூலமாக, கொடூரத்தின் மூலமாக, தாக்குதல் மூலமாக இறந்து போன இந்த சபரிவர்மனுடைய மனைவிக்கு நெருக்கடியாக நிற்கும், வருவாய்க்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு அரசு வேலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அது சரின்னா இது வந்து 1000 மடங்கு சரி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. சாத்தான்குளத்தில் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட 2 நபர்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த பணி வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் அரசு வன்முறையில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பங்களுக்கு வந்து அரசு நிவாரணம் மட்டும் இல்லாமல் வேலையும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது நியாயமான முறை. அந்த விதத்தில் இதுவும் நியாயமானது, நேர்மையானது, நீதியானது. ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் தன்னுடைய திருவாயை திறந்து எதுவும் பேசாதது தான் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குகிறது. இன்னும் இதை வந்து மௌனமாக அனுமதிக்கிறதோ, அரசு கடந்து போகிறதோ விஜய் அவர்களுடைய அரசாங்கம் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுந்திருக்கிறது. பார்ப்போம் இதில் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத. இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.